அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். உலக மயமாக்கல் ஆகிவிட்ட இந்த காலத்தில் குளோபல் வில்லேஜ், உலகமே ஒரு கிராமம் என்றெல்லாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி, நாடு விட்டு நாடு தாண்டி நட்புகளை, முகமறியாத முகநூல் நண்பர்களை எல்லாம் தனதாக்கி கொள்கின்ற இந்த காலத்தில் நமக்கு அருகாமையில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட நாம் நட்போடு இல்லை என்பதுதான் பாகற்காயை விட கசப்பான ஒரு விஷயம். நமக்கு ஒன்று என்று சொன்னால், ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக ஓடி வருபவர்கள் நெருங்கிய உறவுகள் அல்ல. அதற்கு முன்பாக நமக்கு அருகாமையில் நம் வீட்டோடு இணைந்து அண்டை வீட்டுக்காரர்களாக வசிப்பவர்கள்தான் நமக்கு ஒன்று என்று சொன்னால் ஓடோடி வருவார்கள். அவர்களுடைய நட்பை, அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் இன்றைக்கு யாருமே இல்லை என்பதுதான் வேதனையான விஷயம். பலர்களை, தூரமாக இருப்பவர்களை எல்லாம் நட்போடு பழகுகின்ற நாம் அண்டை வீட்டுக்காரர் விஷயத்திலே பெரும்பாலும் சண்டை வீடுகளாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். மார்க்கம் இந்த அண்டை வீட்டை பற்றி எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள்: நீங்கள் உண்மை மூமின்களாக இருந்தால், நீங்கள் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் அண்டை வீடு சண்டை வீடாக இருக்க வேண்டாம், நல்ல நட்புணர்வோடு பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பழகுங்கள் என்ற இந்த ஒற்றை வரி அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன பலாபலன்கள் என்பதை இந்த ஒற்றை வரி நமக்கு விளக்கி விடுகிறது. அது மட்டும் இல்லை உறவுகளே, நம்முடைய ஈமான் முழுமையாகணும் அப்படின்னா வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டும் பத்தாது. நம்முடைய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடியவர்கள், நம்மோடு பழகுகின்றவர்கள், குறிப்பாக நம் இல்லத்தோடு இணைந்திருக்கின்ற அண்டை வீட்டுக்காரர்களோடு நட்புணர்வோடு நாம் பழக வேண்டும். அண்டை வீடு நெருங்கிய உறவு வீடாக இருக்க வேண்டுமே ஒழிய அது சண்டை வீடாக இருந்தால் நம்முடைய ஈமானினுடைய பலகீனத்தை காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். அண்டை வீட்டோடு நெருக்கமாக வாழ்வோம். இறை திருப்தியை பெறுவோம்.